கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். I'm very happy that we are meeting once again. நம்ம இந்த ரெண்டு நாளும் நம்ம யெகோவாவுடைய கூட்டு பெயர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். So we've been seeing the compound name of Jehovah these days. So இந்த compound namesல இன்னைக்கு நம்ம மூணு compound names பார்க்க போறோம். So now today we're going to see three compound names. ஒன்னு யெகோவா ஷாலோம், one is Jehovah Shalom, அடுத்து யெகோவா ரோயி, then Jehovah Roi, அடுத்து யெகோவா ஷம்மா அப்படிங்கிற வார்த்தை குறித்து பார்க்க போறோம். and Jehovah Shammah. These are the words we're going to see. So இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை குறித்து பார்க்க போறோம். So we're going to see about a word today. நம்ம யெகோவா ஷாலோம் பற்றி பார்க்க போறோம். We're going to see about Jehovah Shalom. யெகோவா ஷாலோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை குறித்து நிறைய பேர் டீகோட் பண்ணி இருக்காங்க. There are many who have decoded Jehovah Shalom. ஆனா இன்னைக்கு நம்ம அதோடு கூட சேர்ந்து இன்னும் வேத ஆதாரத்தோடு ஒரு சில காரியங்கள் பார்க்க போறோம். And we're going to see the decoding today with the evidence from the scripture. இந்த ஷாலோம்ங்கற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. Shalom is an important word. எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். We're going to see how much it's important. ஒரு வசனத்தை வாசித்து we're going to read a word. அதுக்கு பிறகு நம்ம செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். Then we'll start the sermon. வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புத்தகம். Let's read Judges 6ஆம் அதிகாரம் 6th chapter 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 24th verse. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Judges 6th chapter 24th verse. ஆகையால் கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். Then Gideon built an altar thereunto for the Lord and called it Jehovah Shalom. Unto this day it is yet in offer of the Abiezrites. நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். Let's bow our heads and pray. இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசணும். God should speak to us through this word. இந்த ஷாலோம்ங்கற வார்த்தையினுடைய அர்த்தம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா, if you understand the meaning of Shalom, நிச்சயமா ஒரு பெரிய blessing உங்களுடைய வாழ்க்கையில இறங்கும். truly you will receive a big blessing in your life. நம்ம ஜெபிக்கலாம். Let's pray. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, the creator of heaven and earth, our Elohim God, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. our El Shaddai God, we praise you. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray in the name of Yehoshua Messiah. இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து பிட்டு தாரும் அப்பா. Oh, bless this word and break this word for us, Lord. எங்களுக்கு நீர் ஆகாரத்தை ஊட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். We want you to feed us, Lord. கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்தாங்கப்பா. Lord, you bless us, Master. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். We are praying for your children who are listening to this. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் அமையத்தக்க நீர் கிருபை செய்யும். Lord, you give a wonderful blessing in their life. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We ask this prayer in Yehoshua Messiah's name, Lord. Amen. Amen. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless us all. இங்க யெகோவா ஷாலோமை குறித்து நம்ம பார்க்க போறோம். So we're going to see about Jehovah Shalom. இந்த யெகோவா ஷாலோம் எழுதும்போது, when we write Jehovah Shalom, நம்ம யெகோவாவை நம்ம இப்படி 4 எழுத்துல நம்ம எழுதுறோம். we write Jehovah in this 4 alphabets. கர்த்தருடைய நாமம் யோதே வாஹே இந்த 4 எழுத்துனுடைய டீகோடிங் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். Lord's name is in this 4 alphabets. We have already seen these decoding. அதுக்கு பிறகு ஷாலோம்ங்கற வார்த்தையை நம்ம எழுதும்போது, then when we write Shalom, அதுல 4 எழுத்து வரும். so we have 4 alphabets. அதுல ஷின் வரும், Shin, லாமட் வாவ் மெம் இந்த 4 எழுத்து வரும். Lamed, Vav, Mem. இந்த 4 எழுத்து வரும். So these are the 4 alphabets. இந்த 4 எழுத்தையும் நம்ம இப்ப டீகோட் பண்ணி பார்க்க போறோம். So we're going to decode these 4 alphabets. இந்த ஷாலோம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டுனா, so if we understand what is Shalom, அதுக்கு பிறகு இந்த டீகோடிங்குள்ள அர்த்தம் நமக்கு புரிஞ்சிட்டுனா, if we understand the meaning of this decoding, அப்பதான் ஷாலோம்னா என்னங்கற முழுமையான கருத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். only then we can understand what we mean by Shalom. இப்போ இந்த ஷாலோம்ங்கற வார்த்தையில Now in this word Shalom, எப்பவுமே டீகோட் பண்ணும்போது
whenever we decode, நான் சொல்லியிருக்கிறேன் வாவ மையமா வச்சு ரெண்டையும் பார்க்கணும். so I have already told you, you have to just keep a center as wow, and then we have to see this words. சோ இந்த வாவ நீங்க மையமா வச்சீங்கன்னா, So if you see the wow, அடுத்து ரைட் சைடுல ரெண்டு எழுத்து இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒரு எழுத்து so இருக்குது. there are two alphabets to the right side and one alphabet to the left. இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்க்கும்போது Now when we join these two alphabets, அத நம்ம ஷால் அப்படினு சொல்லுவாங்க. we say it as shal. இந்த ஷால் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன? Now what do you mean by shal? அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு பொருள், That means a thing, ஒரு இடத்துல இருந்து வெளியே நீக்கப்படுதல், and it is drawn from somewhere. சோ ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருள்ல இருந்து நம்ம வெளியே கொண்டு வரோம். So we are taking out a thing from another thing. சோ ஒரு பொருள் வந்து it is drawn out of something. Now one thing is drawn out of something. சோ இந்த ஷால்ங்கற அர்த்தம் அதுதான். Now the shal means that ஒரு பொருளை, now one thing அதை இன்னொரு பொருள்ல இருந்து வெளியே கொண்டு வர்றது, has to be taken out from another thing. இப்போ இந்த மெம்னா என்னது? Now what do you mean by mem? மெம் அப்படினா தண்ணீர் அப்படினு சொல்லி அர்த்தம். Mem means water. சோ தண்ணீர்ல இருந்து வெளியே எடுக்கப்பட்டது அப்படிங்கறது சொல்லலாம். So we can also say that it's taken out of it's drawn out of water. சோ உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரிஞ்சிருக்கும். You may be knowing one thing. மோசேஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். You know about Moses. மோசேஸ் வந்து பைபிள் சொல்லுது அவனை தண்ணீர்ல இருந்து எடுக்கப்பட்டபடியால் அவனுக்கு மோசேஸ் என்று பெயரிட்டார்கள். And the Bible says because he was drawn out of the water, he is named Moses. பாருங்க இங்க இந்த சம்பவம் அப்படிதான் இருக்குது. See, this incident is same like that. இந்த ஷால் அப்படினா ஒரு பொருள் ஒரு காரியத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டது. Now the shawl means it is taken out of from a thing. அது என்ன பொருள்ல இருந்து வெளியே எடுக்கப்பட்டது? What is it drawn out from? தண்ணீர்ல இருந்து வெளியே எடுக்கப்பட்டது. It's drawn out from water. சோ இந்த ஷாலோம்ங்கற வார்த்தைக்கு ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புறேன். So I want to give you a meaning for this word. இந்த ஷாலோம் அப்படினா ஒரு பொருளை நீங்க வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். If the shalom means you have already taken out a thing. ஒரு ஆபத்துல இருந்து நீங்க வெளியே கொண்டு வரீங்க. You are taking it from the trouble. இப்போ மோசேஸ் வந்து ஒரு பெரிய ஆபத்துல தான் இருந்தான். Now Moses was in big danger. அவன் தண்ணிக்குள்ள இருந்தான். He was in the water. எப்பவும் முதலைகள் சாப்பிட முடியும். At any time the crocodiles can swallow him up. ஆனா அவனுடைய அந்த பெட்டி வந்து மிதந்து ஒரு இடத்துக்கு வந்துருது. But his box was just floating and it comes to a place. அங்க இந்த பார்வோனுடைய குமாரத்தி அவளை அந்த பெட்டி எடுத்து, and there Pharaoh's daughter took that box. அதை திறந்து பார்த்த உடனே குழந்தை பார்க்கிறா. When she opens it, she sees a child. இது தண்ணீர்ல இருந்து எடுக்கப்பட்டபடியால், since it's taken out from water, இந்த விபத்துல இருந்து எடுக்கப்பட்டபடியால், it's taken out from the danger, அதுக்கு மோசேஸ் என்று பெயரிட்டாங்க. they named him Moses. சோ அதே போல நீங்க இங்க பாக்கும்போது same way if you see here, இங்க ஒரு பொருள் இன்னொரு பொருள்ல இருந்து எடுக்கப்பட்டது. now one thing is drawn out of another thing. இப்ப நம்ம ஒவ்வொரு காரியமா இந்த டீகோடிங்குள்ள மீனிங்கை நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். Now let's set up the meaning for the decoding one by one. பாருங்க வாசிங்க. Let's read அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், Judges 6th chapter. அதுல 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Let's read the 23rd verse. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். And Joshua said unto him, Peace be unto thee, fear not, for thou shalt not die. பாருங்க கிடியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், God says to Gideon, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, Peace be to you, நீ பயப்படாதே, you do not fear, நீ சாக மாட்டாய். you will not die. சோ கிடியோனை Now to Gideon, எதில இருந்து வெளியே கொண்டு வர்றார்? where is he taking him out? அவர் பயத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றார். He is taking Gideon out from the fear. என்ன பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு? What fear he had? மரண பயம் இருந்தது. He had a fear of death. இந்த மரண பயத்துல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர்றார். So God took him out of fear of death. அதனால தான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், That's why God told him, ஷாலோம், Shalom, சமாதானம் உண்டாகட்டும். peace be to you. சமாதானம் அப்படினு சொல்லிச்சா ஷாலோம் சொல்லி அர்த்தம். Peace, when we say peace, that means shalom. சோ இந்த கிடியோனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது. So there was a word given to Gideon. உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be to you. நீ பயப்படாத. You do not fear. நீ சாக மாட்டாய். You will not die. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குது. Today there are many who have this fear. மரண பயம் நிறைய பேர் ஆட்கொண்டு இருக்குது. There are many who are captured by this fear of death. அவங்கள பார்த்து நீங்க என்ன சொல்லணும்? What you have to tell them? ஷாலோம் சொல்லி சொல்லுங்க. You tell them shalom. ஷாலோம் சொல்லும்போது, when you say
shalom, நீங்க அவங்களை அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரீங்க. you're taking them out from the fear. அந்த மரண பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரீங்க. You're taking them out from the fear of death. டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். Oh, doctors have lifted their hand up. அவங்க ஒருவேளை சொல்லி இருக்கலாம், நீங்க உங்க கடவுளை வேண்டுங்கன்னு. They may say that you worship your God. அவங்க கடவுள் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும். Only God can do something. அவங்களுக்குள்ள ஒரு மரண பயம் வந்துருது. They get the fear of death in them. ஆனா கர்த்தர் அவங்களை பார்த்து சொல்வதற்கு என்ன சொல்லி இருக்கிறார்? But what God asked us to say, tell them, அவங்களை பார்த்து ஷாலோம் சொல்லுங்க. you look unto them and say shalom. ஷாலோம் சொல்லும்போது when you say shalom, அங்க உள்ள ஒரு ப்ரொசீஜர் நடக்குது. now there is something happening inside. நீங்க அவங்களை பயத்துல இருந்து வெளியே கொண்டு வாரீங்க. You're taking them out from the fear. நீங்க மரிக்க மாட்டீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தை நீங்க கூறுறீங்க. You're giving a comfortable word to them, saying you're not going to die, you're going to live. So கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லும்போது, when God says this word, அந்த கிடியோனுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாகுது. oh, there's a big peace in Gideon. அவர் ஒரு ஆல்டர் கட்டினா, he builds an altar, அதுக்கு யெகோவா ஷாலோம் சொல்லி பெயர் வச்சார். and he named it Jehovah Shalom. பாருங்க, இந்த ஷாலோம்ங்கற வார்த்தை எவ்வளவு முக்கியமானது பாருங்க. Now just see how much important is this word. அதே மாதிரி கர்த்தர் ஒரு காரியம் செய்றார். Same way God does something. மத்தேயு 10 அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம். The book of Matthew 10 chapter 11 and 12. மத்தேயு 10 அதிகாரம் 12-13 வசனம். Matthew 10 chapter 12 and 13. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. பாருங்க, வேதம் சொல்லுது, Now the Bible says, நீங்க ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, and when you come into an house, நீங்க அவங்களை வாழ்த்தணும். you have to salute them. சபிக்க கூடாது. You should not curse them. அவங்களை வாழ்த்துங்க. You should bless them. எப்பவுமே உங்க வாயில இருந்து வாழ்த்துதல் தான் வரணும். Always you should have the blessing words in your mouth. ஏன்னா கர்த்தர் சொன்னார், Because God said, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், the peacemakers are blessed, ஏன்னா அவங்க தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். because they will be called the children of God. இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால், Today, if you are the children of God, உங்க வாயில இருந்து ஷாலோம்ங்கற வார்த்தை கண்டிப்பா வரணும். you should have shalom word from your mouth. சோ இந்த வார்த்தையை சொல்லும்போது, When you say this, இப்படிதான் நீங்க ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது, this is how when we enter the house, அவங்களை நீங்க வாழ்த்தணும். you have to salute them. எப்படி வாழ்த்துவீங்க? How will you salute them? ஷாலோம் சொல்லி வாழ்த்துங்க. Say shalom. நீங்க கூறின சமாதானம். The peace which you had mentioned. சோ இந்த ஷாலோம் நீங்க சொன்ன உடனே, When you say shalom, அங்க அந்த வீடு நீங்க சொன்ன ஷாலோம் அவங்க மேல, அந்த வீட்டு மேல இறங்கும். and whatever shalom you have said, that will descend upon the house. நீங்க என்ன சொல்றீங்களோ, Whatever you say, அததான் நீங்க பாப்பீங்க. you will see that. நீங்க ஆசீர்வாதம் சொன்னீங்கன்னா ஆசீர்வாதத்தை பாப்பீங்க. If you say the blessing, you will see the blessing. நீங்க ஷாலோம் சொன்ன உடனே, When you say shalom, அந்த ஷாலோம் அந்த வீட்டு மேல இறங்கும். the shalom will enter that house. அந்த வீட்டு மேல இறங்கும் போது, When it enters the house, அவங்க பாத்திரனா இருந்தால், if they are capable, அவங்க worthy-ஆ இருந்தால், if they are worthy, அவங்க மேல அந்த சமாதானம் இறங்கும். the peace will ascend on them. அவங்க அதுக்கு பாத்திரனா இல்லன்னா, If they are not worthy, அப்ப அந்த சமாதானம் உங்ககிட்ட ரிட்டர்ன் வந்துரும். the peace will come back to you. சோ நீங்க சொல்ற வார்த்தை, So the words you say, அது அப்படியே அவங்க மேல இம்ப்ளிமெண்ட் ஆகுது. that will completely implement on them. ஆனா நீங்க சொல்லி அவங்க அத பாத்திரனா இல்லன்னா, But if you say and they are not worthy to அது take உங்ககிட்ட it, ரிட்டர்ன் வந்துருமா? it comes back to சோ you. நீங்க ஷாலோம் சொல்லும்போது என்ன நடக்குது? So what happens when you say shalom? அந்த குடும்பத்தை That family, நீங்க பயத்துல இருந்து வெளியே கொண்டு வரீங்க. you're taking that family out of fear. கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. Oh God, give you peace. சோ இந்த வார்த்தையை சொல்லும்போது, When you say this, அவங்க அந்த பயத்துல இருந்து நீங்க வெளியே கொண்டு வரீங்க. you're taking them out of fear. நீங்க ஒரு காரியத்துல இருந்து வெளியே கொண்டு வரீங்க. You're taking them out of something. இந்த மெம் வந்து யாரு? Whose mem? இந்த மெம் வந்து blood washed people. These mem are blessed washed people. இவங்க இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். The blessed washed people. இந்த
இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை these blood washed people, இவங்களை ஒரு காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வாரீங்க. you're drawing them from something. எதுல இருந்து வெளியே கொண்டு வாரீங்க? Where are you drawing them from? ஒரு மரண பயத்திலிருந்து வெளியே கொண்டு வாரீங்க. You're drawing them from the fear of death. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பயத்துல தான் சிக்கிட்டு இருக்காங்க. Today there are many who are in this fear of death. ரட்சிக்கப்பட்டாச்சு, they received the salvation, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது எங்கேயோ மூலையில. but there is the fear is there somewhere in the corner. சோ அந்த பயத்துல அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான், so to take them out of the fear, அவர் நமக்கு யெகோவா ஷாலோமா இருக்கிறார். he is Jehovah Shalom for us. அவர் நமக்கு சமாதானத்தை தர்றார். he gives us peace. யெகோஷுவா சொன்னார், Jehoshua said, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். I am giving my peace to you. இந்த உலகத்துல கிடைக்கிற சமாதானம் இல்ல, not the peace which the world gives you, ஆனா நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு I தருகிறேன். am giving you my peace. பாருங்க யோவான் 16 அதிகாரம், let's read John 16 chapter. அதுல 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's read the 33rd verse. These things I have spoken unto you, that in me ye might have peace. In the world ye shall have tribulation, but be of good cheer. I have overcome the world. பாருங்க வேதம் சொல்லுது, The Bible says, நான் உங்களுக்கு நீங்க என்னுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. you will receive my peace. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, There are tribulations in this world. நான் உலகத்தை ஜெயித்தேன். I have win the world. சோ இந்த உபத்திரத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புறார். God is willing to take us out from the tribulation. சோ இந்த உபத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு, So to take you out of this tribulation, இந்த உலகத்தின் சமாதானம் உங்களுக்கு தேவையில்லை. this worldly peace, you don't need this worldly peace. யெகோஷுவாவின் சமாதானம் தேவை. You need the peace of Yehoshua. யெகோஷுவாவுடைய சமாதானம் இறங்கும்போது, When the peace of Yehoshua will ascend, அவர் உங்களை உபத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு he வர்றார். will draw you out of tribulation. கண்ணீருள்ள பாதையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர்றார். He is drawing you out of the ways of tear. பிரச்சனைகள்ல இருந்து அவர் வெளியே கொண்டு He வர்றார். is drawing you out of troubles. இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்க சொல்லணும். You have to say just a word. ஷாலோம். Shalom. இந்த வார்த்தையை சொல்லும்போது, When you say this word, நீங்க அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வாரீங்க. you are drawing them out of the fear. அவங்களுடைய கண்ணீருள்ள ஒரு வாழ்க்கையிலிருந்து நீங்க வெளியே கொண்டு வாரீங்க. You are drawing them out of their fear, their tearful life. அவங்களுடைய பாரமான வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வாரீங்க. You are drawing them out of their burdenful life. அவங்களுடைய துக்கமான வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வாரீங்க. You are drawing them out of their sad life. அவங்களுடைய வியாதியின் வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வாரீங்க. You are drawing them out of their life of sickness. சோ நான் உங்க நண்பர்களை பார்த்து, You also look at your friends. உங்க உறவினர்களை பார்த்து, Look at your relatives. அவங்கள பார்த்து நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஷாலோம். What you have to tell them, one word, that is shalom. அத நீங்க சொல்லலாமா? Can we say that? அத சொல்லும்போது அவங்களோட அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவீங்க. When you say that, you're drawing them out of the fear. நிறைய பேர் மனுஷனை கண்டு பயப்படுவாங்க. There are many who are fear for men. அது சீஷர்களே அப்படிதான் இருந்தாங்க. The disciples were also same. அப்படிதான் பல ஜனங்கள் பல நேரத்துல அப்படி நடக்கிறது உண்டு. There are many who have that behavior. பாருங்க யோவான் 20ஆம் அதிகாரம், Let's read John 20th chapter. அதுல 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's read the 19th verse. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க இங்க யூதர்களை பற்றி சீஷர்களை பற்றி பார்க்கிறோம். We are seeing about the disciples. அவங்க யூதர்களுக்கு பயந்ததனால They feared Jews. ஒரு அறையில தன்னை பூட்டி கொண்டாங்க. So they locked themselves in a room. இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. They had a fear in them. யெகோஷுவா நம்ம கூட இருக்கும்போது அந்த பயம் இல்ல. When Joshua was with us, we did not fear. இப்போ அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. Now he is crucified. இனிமே அடுத்து நம்மள தான் தேடுவாங்க. Now next they are going to search for us. அதனால இவங்க பயந்து போய் ஒரு அறைக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க. So they were in fear. In fear they locked themselves in a room. So இந்த நேரத்துல தான் In the same time, அங்க யெகோஷுவா அவங்க வீட்டுக்குள்ள இறங்கிட்டார். Jehoshua entered the house. அவர் உள்ள வந்து He came in. அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். He said only one word to them. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be to you. அவங்கள பார்த்து ஷாலோம் சொல்லி சொன்னார். He looked at them and said shalom. எதுக்கு ஷாலோம்ங்கற வார்த்தை வந்தது? Why that word shalom had come? அந்த பயத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றார். To take them out of fear. ஒரு மரண பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றது. To take them out of the fear of death. மனிதனை கண்டு பயந்து கொண்டிருந்த அந்த சீஷர்களை வெளியே
கொண்டு வர்றார். The disciples who were fearing for men, he is taking out drawing them out from fear. So பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருதல். So drawing them out from fear. இந்த ஷாலோம் அப்படினா, when we say shalom, உங்களை கர்த்தர் பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றார். God is drawing you out from fear. எல்லா உலகத்துள்ள காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரணும். He has to draw you out of all the things of this world. யெகோவா ஷாலோம், Jehovah Shalom. அதனாலதான் யெகோஷுவா சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். There only Yehoshua says, I am giving you my peace. நான் என்னுடைய ஷாலோம் உனக்கு தர்றேன். He's saying, I am giving my shalom. இன்னைக்கு யெகோஷுவா நமக்கு அவருடைய ஷாலோம் கொடுத்திருக்கிறார். Today Yehoshua has given his shalom. அவருடைய ஷாலோம்ல நீங்க இருந்தீங்கன்னா, if you abide in his shalom, நீங்க இந்த உலகத்தினுடைய உபத்திரத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க. you will come out from the tribulation of this world. பயத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க. You will come out of the fear. மரணத்திலிருந்து வெளியே வருவீங்க. You will come out of death. எல்லா விதமான பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். God will take you out from all the fears. நம்ம ஒரு சிலவங்க எனக்கு சொல்லி இருக்காங்க. There are many who told me, வேதத்துல 365 தடவை பயப்படாதேன்னு சொல்லி கொடுத்திருக்கு அப்படினு சொல்லி சொன்னாங்க. They say that it's written in the scripture 365 times saying do not fear. So கர்த்தர் நம்மள பயப்படாதேன்னு சொல்றாரு. Amen. God says that do not fear. So இதுக்கு உங்களை அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு, to take you out of fear, உங்களுக்கு கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். God has given you only one word, ஷாலோம். Shalom. ஷாலோம்ங்கற பேர் எவ்வளவு பெரிய ஆயுதம் பாத்தீங்களா? Shalom name is a very big weapon. இன்னைக்கு நிறைய பேர் ஹீப்ரூனாலே பயந்து ஓடுறாங்க. There are many today who fear they run away from Hebrew. ஹீப்ரூ சொல்லியாச்சுனா துருபதேசம் நினைச்சிராங்க. When we say Hebrew, they think that is the wrong doctrine. So அந்த ஷாலோம்ங்கற ஒரு வார்த்தை, but the word shalom, இது எவ்வளவு பெரிய வெப்பன் பாருங்க. it's a very big weapon. இந்த ஆயுதம், this weapon, நம்மளை எங்க இருந்து வெளியே கொண்டு வருது? it's drawing us from where? பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருது. It's taking us out from fear. யோபு சொன்னார், Job said, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. whatever I feared for, it happened to me. So அவன் பயந்தது அவனுக்கு நேரிட்டது பாருங்க. So whatever he feared, it happened to him. நீங்க நீங்க எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்களோ, whatever you are fearing for, அது உங்களுக்கு வந்துர கூடாது. that should not come to you. இன்னைக்கு நீங்க யாரை கண்டு பயப்படுறீங்க? Today who are you fearing for? கொரோனாவை கண்டு பயப்படுறீங்களா? Are you fearing for corona? யோபு நினைச்சுக்கிடுங்க. Remember Job. நீங்க இந்த வாதைகளை கண்டு பயப்பட கூடாது. You do not have to fear seeing this diseases. உங்களுக்கு ஷாலோம் உண்டாகட்டும். Let there be shalom to you. உங்க வீட்டுக்குள்ள ஷாலோம் இறங்கட்டும். You let shalom enter your house. பயத்திலிருந்து வெளியே வாங்க. Come out of the fear. அவரை நோக்கி பாருங்க. Look unto him. யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. Look unto Yehoshua. அவருடைய ஷாலோம் உங்களை எல்லா பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். His shalom will take you out from all fear. பாருங்க, இது யெகோவா ஷாலோம் அப்படிங்கற வார்த்தையினுடைய டீகோடிங். This is Jehovah Shalom's decoding. இப்போ நம்ம அடுத்த பெயரை குறித்து நம்ம பார்க்கலாம். Now let's see about the next word. அடுத்து நம்ம யெகோவா ரோயி பற்றி நம்ம பார்க்கலாம். Let's see about Jehovah Roi. இப்போ யெகோவா ஷாலோம் குறித்து நம்ம பார்த்துட்டோம். Now we have already seen about Jehovah Shalom. மொத்தம் 5 கூட்டு பேர் நம்ம பார்த்தாச்சு. So till now we have seen around 5 compound names. இப்போ அடுத்து நம்ம யெகோவா ரோயி பற்றி நம்ம பார்க்கலாம். Next we're going to see about Jehovah Roi. யெகோவா ரோயி அப்படினு சொன்னா, when we say Jehovah Roi, அதுக்கு அர்த்தம் யெகோவா என் மேய்ப்பர் அப்படினு சொல்லி அர்த்தம். that means Yehoshua Jehovah is my shepherd. So யெகோவா கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற நம்ம எப்படி நம்ம சங்கீதக்காரன் சொல்றாரோ, as in Psalms David said, Lord is my shepherd. வாசிக்கலாம். சங்கீதம் 23:1 வாசிப்போம். Let's read Psalms chapter 23 1. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, வேதம் சொல்லுது, the Bible says, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், Lord is my shepherd, நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. So கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருந்தால், so if God is my shepherd, எனக்கு எந்த குறைவும் இல்லை. there would be nothing I lack. So கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார். Lord is my shepherd. இப்போ இந்த மேய்ப்பர்ங்கற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கலாம். Now let's see about the word shepherd. இந்த ரோய் அப்படிங்கறதுல மொத்தம் 3 எழுத்து இருக்குது. There are 3 alphabets in Roi. ஒன்னு வந்து ரேஷ், அப்புறம் ஆயின், அப்புறம் யோத். Resh, Ayin and Yod. பாருங்க, இதனுடைய ரூட் வேர்ட் என்ன அப்படினா, what is the root word for it? அத ரா அப்படினு சொல்லுவாங்க. They say it is Ra. இந்த 2 எழுத்து சேரும்போது, when
when we get these two alphabets, அத shepherd அப்படினு சொல்லுவோம். they call that's it's called as shepherd. இப்போ இந்த மேய்ப்பனுடைய இந்த டீகோடிங் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். Now let's decode about shepherd. இதுல முதல் எழுத்து வந்து என்னது? What is the first alphabet? அது வந்து ரேஷ். That is resh. ரேஷ் அப்படினா ஹெட் னு சொல்லி அர்த்தம். Resh means head. இது யாரை குறிக்குது? Whom does it show? இந்த ஹெட் வந்து shepherd குறிக்குது. It shows a shepherd. ஒரு மேய்ப்பனை குறிக்குது. It shows a shepherd. அடுத்து இந்த எழுத்து என்ன எழுத்து? Second, what is this word? இது ஆயின் சொல்லுவோம். It is ayin. இதுக்கு அர்த்தம் வந்து கண்ணுன்னு சொல்லி அர்த்தம். That means eye. அப்ப யாருடைய கண்ணு? Whose eye? ஒரு மேய்ப்பனுடைய கண். The shepherd's eye. ஒரு மேய்ப்பன் அவன் கண்காணிக்கிறான். The shepherd he sees. அவன் ஓவர்சீ பண்றான். He oversees. பாருங்க இந்த மேய்ப்பன் வந்து இவன் கண்காணியா இருக்கிறான். The shepherd is an overseer. இவன் யாரை கண்காணிக்கிறான்? Whom does he sees? மந்தைகளை கண்காணிக்கிறான். He keeps the sheep. இந்த இன்னைக்கு நம்ம தான் மந்தை. Today we are the sheep. நம்மளுடைய மேய்ப்பன் யாரு? Who's our shepherd? நம்மளுடைய மேய்ப்பன் யெகோஷுவா. Yehoshua is our shepherd. அவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. His eyes are seeing us. உண்மையிலே நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. Truly he is seeing us. அவர் நம்மளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். He understands our need. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். Lord is my shepherd. நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. நமக்கு எந்த குறைவும் வராது. There will be nothing less for us. எல்லாத்தையும் நிறைவாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God is going to bless us with fullness. எப்போ அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? When will we receive that blessing? அவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருந்தால். If he is our shepherd. நீங்க அக்செப்ட் பண்ணாதான் மேய்ப்பனா இருப்பார். If you accept, only then he'll be your shepherd. நீங்க அக்செப்ட் பண்ணாட்டி அவர் மேய்ப்பனா இருக்க முடியாது. If you don't accept, he cannot be a shepherd. நீங்க அவரை உதறினீங்கன்னா அவர் மேய்ப்பனா இருக்க மாட்டார். If you do not accept him, he will not be a shepherd. அவர் நம்ம மேல கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். He always keeps an eye on us. பாருங்க இந்த மேய்ப்பன் இந்த தலையானது நம்மளை கண்காணிக்கிறார். The head is looking at us. பாருங்க லூக்கா, let's read Luke 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2nd chapter 8th verse. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க பைபிள் சொல்லுது, The Bible says மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். the shepherds were keeping a watch over their sheep. சோ மேய்ப்பர் யாரு? Who's the shepherd? இந்த ஹெட் தான் மேய்ப்பர். The head is the shepherd. இவர் என்ன செய்றார்? What does he do? தன்னுடைய மந்தையை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். He's keeping a watch on his sheep. சோ மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறாங்க. The shepherds are keeping a watch on the sheep. சங்கீதம் 121 Psalms 121. அதுல 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். The 4th and 5th verse. Behold, he that keepeth Israel shall neither slumber nor sleep. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. பாருங்க பைபிள் சொல்லுது, The Bible says, இஸ்ரவேலை காக்கிறவர் யாரு? who is the one who keepeth Israel? அவர் அது கர்த்தர் தான் காத்து கொண்டிருக்கிறார். Lord is keeping it. அதாவது அவர் ஷெப்பர்டா இருக்கிறார். He is a shepherd. அந்த ஷெப்பர்ட் வந்து இஸ்ரவேலை காத்து கொண்டிருக்கிறார். And that shepherd is keeping Israel. சோ இஸ்ரவேலை காக்கிறவர், So the one who keepeth Israel, அவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. he neither slumbers nor sleeps. அவர் கண்ணை மூடவே இல்லை. He did not close his eyes. அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். He always watches. அவருடைய கண்கள் எப்போதும் தன்னுடைய மந்தை மேல இருக்குது. His eyes are always on his sheep. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மந்தையா இருந்தாங்க. Israel's were his sheep. அவருடைய கண்கள் அவங்க மேல எப்பவும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். And his eye he was watching them all the time. அவருடைய ஷெப்பர்டா இருந்தார். He was a shepherd. ஆனா ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? But you know one day what Israel said? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி We சொன்னாங்க. want a king. இந்த உலகத்துல இருக்கிறது மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். As all the world has, same way we also want a king. சோ சாமுவேல் கர்த்தர்ட்ட போய் சொன்னார். Samuel spoke to God. கர்த்தாவே இவங்க இப்படி ஒரு காரியத்தை கேக்குறாங்கப்பா. Lord, they are asking such a thing. ஆனா கர்த்தர் சொன்னார். But God said, அவங்க ஒண்ணே உதறி தள்ளல. They did not rebuke you. அவங்க ஒண்ணே ஒதுக்கல. They did not refuse you. அவங்க உங்களை மறுதலிக்கல. They did not refuse you. அவங்க என்னை உதறி தள்ளிட்டாங்க. They have refused me. சோ நம்ம கையில தான் இருக்குது. So it's in our hand. அவர் ஷெப்பர்டை எடுக்கிறதும் எடுக்காததும். To take him as shepherd or not. சோ நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, if you accept, உங்களுடைய வாழ்க்கையில அவர் எல்லாத்தையும் காத்துக்கொள்ளுகிற தேவன். he is going to
keep everything in your ஒரு life. மேய்ப்பன் என்ன செய்வார்? What does a shepherd do? ஒரு மந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வார். He will do whatever is required for the sheep. அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார். He gives the protection. அதுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். He gives it food. அது தங்கறதுக்கு இடத்தை உருவாக்குறார். And he makes a place for it for the sheep to stay. அதாவது நம்ம அவருடைய மந்தையா இருக்கிறோம். We are his sheep. நமக்கு ஆகாரம், உடுத்த உடை, தங்கும் இடம் மூணும் கொடுக்கிறார். He gives us a place to live. He gives us food. He gives us a cloth to wear. இந்த மூணு காரியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். He gives us all three things. ஏன்னா அவர் நமக்கு ஷெப்பர்டா இருக்கிறார். Because he is our shepherd. இதுல தான் எந்த குறைவும் உங்களுக்கு வராது. There will be nothing lacking in this. So இந்த மேய்ப்பன் அவர் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். So this shepherd is keeping a watch on us. பாருங்க, இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். We can see a lot of things like that. இன்னைக்கு ஒவ்வொரு போதகர்களும் Today every preacher, அவங்க சபைக்கு அவங்க மேய்ப்பனா இருக்கிறாங்க. they are a shepherd for their church. அப்ப நம்மளுடைய காரியம் என்ன? So what is our thing? நம்மளுடைய மந்தை மேல கண் வைக்கணும். We have to keep a watch on our sheep. அவங்க மேல கண்காணியா நம்ம இருக்கணும். We have to be a keeper on them. ஆவிக்குரிய ஜீவிதத்துல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும். You have to see them, how are they spiritually. ஆவிக்குரிய ஜீவிதத்துல அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். You have to try your level best to meet their needs for the spiritual life. அப்படி செய்யும்போது when you do that, அந்த மந்தை ஆசீர்வதிக்கப்படுது. that shepherd, the sheep is blessed. மந்தை ஆசீர்வதிக்கப்படும்போது when the sheep are blessed, அந்த கர்த்தர் அந்த மேய்ப்பனுக்கு ஒரு crown of life கொடுக்கிறாரு. and God gives us a crown of life for the shepherd. பாருங்க, 1 பேதுரு, let's read first Peter 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 5th chapter 4th verse. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படுத்தும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். சோ அப்படி இருக்கும்போது, so if such thing is happening, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும்போது, when chief shepherd shall appear, சோ யார் நமக்கு பிரதானமான மேய்ப்பன்? who is our chief shepherd? யெகோஷுவா தான் நமக்கு பிரதானமான மேய்ப்பன். Yehoshua is the chief shepherd. அவர் வெளிப்படும்போது, when he appears, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். you shall receive the crown of glory that fadeth not away. மகிமையுள்ள கிரீடத்தை நீங்க பெற போறீங்க. You're going to receive the crown of glory. வாடாத கிரீடத்தை பெற போறீங்க. You're going to receive the crown that does not fade away. அப்ப நம்ம உத்தம உண்மையுமா அந்த காரியத்தை செய்யணும். So we have to do it with wholeheartedly, truly. அதிலே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. The same book, 1 Peter 5th chapter 2nd verse. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். பாருங்க, பைபிள் சொல்லுது, the Bible says, நீங்க உங்க மந்தைக்கு ஆகாரத்தை கொடுங்க. you have to feed your flocks. ஆகாரத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். You have to feed them. என்ன ஆகாரம்? Which food? ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கணும். The spiritual food has to be given. இது முறுமுறுப்போட செய்யக்கூடாது. You should not do it with a filthy lord. அது அசுத்தமான ஆதாயத்துக்காக நீங்க செய்யக்கூடாது. You should not do it for an unclean benefit. உற்சாக மனதுடனே. You should be doing it willingly. மனப்பூர்வமா செய்யணும். We should do it with wholehearted. சோ இப்படி நீங்க செய்யும்போது, when you do this, அந்த பிரதானமான மேய்ப்பன் வெளிப்படும்போது, when the chief shepherd is appearing, வாடாத மகிமையான கிரீடத்தை நம்ம பெற போறோம். he gives us a unfading glorified crown. இன்னைக்கு நீங்க மேய்ப்பனா இருக்கிறீங்க. Today you are the shepherd. நம்ம எல்லா மேய்ப்பர்களுக்கும் பிரதானமான மேய்ப்பன் யெகோஷுவா. For all the shepherds, the chief shepherd is Yehoshua. அவரை நம்ம யெகோஷுவாவை நம்மளுடைய சொந்த மேய்ப்பனா நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது, if we accept Yehoshua as our own shepherd, அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. his eyes are always looking at us. அவர் நம்மளுடைய பிரதானமான மேய்ப்பன். he is our chief shepherd. அவருடைய கண் எப்பொழுதும் நம்ம மேல இருக்கும். his eye is always on us. இன்னைக்கு அவருடைய கண்கள் நம்ம மேல இருக்குது. Today his eye is on us. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். Lord is my shepherd. நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. அவர் என்ன செய்வார்? What does he do? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, he will lead me to the green pasture. அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். and will take me to a still water. அவர் நம்மளுடைய மேய்ப்பனாய் இருக்கும்போது, if he is our shepherd, அவர் நம்மளுடைய புல்லுள்ள இடங்களில மேய்க்கிறார். he maketh us to lie down in green pasture. அவர் வறண்ட இடத்துக்கு நம்மளை கொண்டு போக மாட்டார். he will not take us
us to a dry land. நம்மளுக்கு ஆகாரம் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு தான் கொண்டு போறார். He will lead us to a place where we can get food. அது ஆகாரம் மட்டுமல்ல, தண்ணீர் உள்ள இடத்துக்கும் கொண்டு போறார் நம்மள. Not only food, he takes us to the place where it's where there is water. So அமர்ந்த தண்ணீர் அண்டையில நம்மள கொண்டு போய் விடுறாரா. He's going to lead us to the still water. இன்னும் நிறைய காரியங்கள் அந்த மேய்ப்பன் நமக்கு செய்றார். There are many things the shepherd does for us. பாருங்க, இந்த யெகோவா ரோயி அப்படி வரும்போது, when we say Yehovah Roi, அந்த ரோயிக்குள்ள ரூட் வேர்ட் வந்து ரா. Roi's root word is Ra. அதுல ரெண்டே எழுத்து தான் இருக்குது. There are only two alphabets. ஒன்னு ரேஷ், அதாவது தலை. One is the head, Resh. அடுத்தது ஆயின், அதாவது கண்ணு. And the second one is Ain, that means eye. So பிரதானமான மேய்ப்பன் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். So the chief shepherd is keeping a watch on us. இன்னைக்கு அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால சபையை மீட்டுக் கொண்டார். Today he has redeemed us with his own blood. அவர் மீட்டுக் கொண்டு நம்மளை கண்காணியாக அந்த சபைக்கு வைத்திருக்கிறார். He has redeemed us and kept us as a keeper for the church. பவுல் சொல்றார், Paul says, நான் போன பிறகு மந்தை தப்பிடாத ஓனை உள்ள வரும். when I go, there will be some wolves coming to the church. So அத சபையை கண்காணிங்கன்னு சொல்றார். So he says, please keep a watch on them. நம்ம இன்னைக்கு ஷெப்பர்டா இருந்தோம்னா, So if we are the shepherd, நம்ம எப்பவும் நம்மளுடைய கண் இமைக்கு ஒரு தூக்க விட்டாம நம்ம அவங்கள கண்காணித்து கொண்டே இருக்கணும். So we will not sleep nor the slumber, and we keep on watch on them. ஒரு ஷெப்பர்டுடைய வேலை என்ன தெரியுமா? You know what is the work of shepherd? பாருங்க, ஒருத்தன்ட்ட 100 ஆடுகள் இருந்துதான். One person had 100 sheep, ஒரு ஆடு காணாம போயிட்டு, and he lost one sheep. உடனே அந்த மேய்ப்பன் என்ன செய்றார்? What that shepherd does, அந்த 99 ஆடையும் விட்டுட்டு, he leaves the 99 sheep, ஏன்னா அது ப்ரொடெக்ஷன்ல இருக்குது இப்போ, because that sheep are in protection. So 99 ஆடையும் விட்டுட்டு he leaves the 99 sheep, அந்த ஒரு ஆடை தேடி போறாராம். and he goes behind that one sheep. அந்த ஒரு ஆடு கிடைச்ச பிறகு, and when he gets that sheep, அத தோள் மேல போட்டு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வரார். he takes it on his shoulder and he comes happily home. So இன்னைக்கு ஒரு மேய்ப்பன் என்ன செய்யணும்னா, Today what a shepherd has to do, காணாமல் போன ஆட்டை தேடி போகணும். you have to go seek for the lost. அதுதான் ஒரு ஷெப்பர்டுடைய வேலை. That is the work of a shepherd. இன்னைக்கு நீங்க ஷெப்பர்ட் அப்படினா, today if you are the shepherd, காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போங்க. you have to go behind one sheep which is lost. So அத கண்டுபிடிச்ச பிறகு, and when you find it, அது உங்களுக்கே அருமையான சந்தோஷமான ஒரு காரியமா இருக்கும். you will also be happy in that. பாருங்க, ஜானை பற்றி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். I want to say something about the word of John. The வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின அந்த யோவானை பற்றி சொல்ல விரும்புறேன். The John who wrote the book of Revelation. அவரை பற்றி ஹிஸ்டரியில என்ன சொல்லிருக்குன்னா, what does the history say about him? ஒரு திருடனை அவர் மனம் திரும்ப வைக்கிறார். Through him a thief repented. அதுக்கு பிறகு திரும்ப அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிடுறான். And again he goes back to his old life. ஆனா யோவான் என்ன செய்யறார் தெரியுமா? But you know what John does? அவனை தேடி போய், he goes behind searching for him, அவனை கண்டுபிடிச்சு and holds him, அவனை திரும்பவும் மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வந்து, and again he gets him into the repentance, அவனை மந்தைக்குள்ள கொண்டு வரார், and he gets him into the flock. இப்படிதான் ஒரு ஷெப்பர்ட் இருப்பாங்க. This is how a shepherd has to ஒரு be. ஷெப்பர்டுடைய கண் பார்வை எப்பவும் சரியா இருக்கும். A shepherd's eye should be always right. சோ பாருங்க, இவங்க பாக்கும்போது, when he sees, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, his what kind of vision he will have? இந்த காணாமல் போன ஆடை எப்படி கண்டுபிடிக்க? How will I find this lost sheep? சில நேரம் அது நீங்க அடையாளம் கண்டுகொள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும். There will be many times it will be that you cannot find it. ஒரு மேய்ப்பனுடைய சிந்தனையில என்ன ஓடிட்டு இருக்குன்றே தெரியாது. You will not know what is in a shepherd's mind. நான் சில நேரம் many of the times, நான் ஒரு சில brothers வந்து நான் அப்படியே பார்த்து வச்சிருப்பேன். I just see some brothers, I keep them in mind. இவங்களை எப்படியாவது சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும். Anyhow we have to get them into truth. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். I always pray for them. அப்படி ஜெபம் பண்ணி ஒரு நாள் நீங்க பாத்தீங்கன்னா, and when I'm praying one day, if you see, அந்த ஆடு கரெக்ட்டா அந்த மந்தையில வந்து சேர்ந்திருக்கும். and that sheep automatically come to that flock. ஒரு மேய்ப்பனுடைய கண் பார்வை அப்படி இருக்கணும். Shepherd's eye should be that way. சில ஜனங்கள் உங்களை வெறுத்திருப்பாங்க. Some people might have
hated you. ஆனா அவங்க மேல நீங்க அந்த வெறுப்பை நீங்க காமிக்க வேண்டாம். But you don't show your hatred to them. அவங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. You try loving them. அவங்க ஒரு நாள் நிச்சயம் அவங்க உங்க பக்கமா வருவாங்க. One day truly they will come to you. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். I have experienced it. நீங்களும் கண்டிப்பா அனுபவிப்பீங்க. You will also experience it. யெகோஷுவா நம்மளுடைய பிரதானமான மேய்ப்பன். Joshua is our chief shepherd. அவருடைய ஆடுகள்ல And in his sheep, ஒரு ஆடு கூட காணாம போகாது. not even a single sheep will lose. ஏன்னா அவர் நம்மளுடைய பிரதானமான மேய்ப்பனா இருக்கிறார். Because he is our chief shepherd. அவருடைய கண் பார்வை நம்ம மேல எப்பொழுதும் இருக்குது. His eye is always watching us. அவர் நமக்கு யெகோவா ரோயியா இருக்கிறார். He is our Jehovah Roi. பாருங்க இது யெகோவா ரோயினுடைய decoding. This is a decoding of Jehovah Roi. அவருடைய கண் பார்வை நம்ம மேல எப்பவுமே இருக்கும். His eyesight should be always on us. பாருங்க மொத்தம் 6 காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். So till now we have seen around 6 names. யெகோவா ஈரே, Jehovah Jireh, யெகோவா ஷாலோம், Jehovah Shalom, யெகோவா நிசி, Jehovah Nissi, யெகோவா சித்கேனு, Jehovah Shitkenu, அடுத்தது யெகோவா ரோய் பார்த்திருக்கிறோம். and we had seen Jehovah Roi, and then யெகோவா ஷாலோம் பார்த்திருக்கிறோம். and we had seen Jehovah Shalom. இந்த 6 காரியத்தை நம்ம So பார்த்திருக்கிறோம். we have seen around 6 things. இப்போ நம்ம 7வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். Let's see the 7th one. அடுத்தது நம்ம யெகோவா ஷம்மாவை குறித்து நம்ம பார்க்கலாம். Let's see about Jehovah Shammah. பாருங்க இதுவரைக்கும் நம்ம 6 இதை நம்ம பார்த்தாச்சு. Till now we have seen 6 names. இந்த 7வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு Now காரியம். this 7th one is a very important one. ஏன் அப்படின்னா You know why? இதுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனமே அடங்கி இருக்குது. There is a prophecy in it. சோ யெகோவா ஷம்மா அப்படிங்கிற வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கலாம். So let's see about Jehovah Shammah. பாருங்க வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. Let's read a word. எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் Ezekiel 48 chapter, அதுல 35ஆம் வசனத்தை வாசிப்போம். the 35th verse. சுற்றிலும் அதின் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். பாருங்க பைபிள் சொல்லுது, The Bible says, ஒரு பட்டணத்தை பற்றி இங்க சொல்றார். it says about a city. அந்த பட்டணத்தின் பெயர் என்னதா இருக்குமா? Now what will be the name of the city? அது யெகோவா ஷம்மா அப்படினு சொல்லி பைபிள் சொல்லுது. It will be Jehovah Shammah. இந்த யெகோவா ஷம்மால In this Jehovah Shammah, நம்ம ஆல்ரெடி யெகோவாங்கற பெயருக்குள்ள டீகோடிங் நம்ம பார்த்துட்டோம். we have already seen the decoding of Jehovah. அதுல கையே பார் ஆணியே பார்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். We have seen it as behold the hand, behold the nail. சோ இந்த டீகோடிங் ஏற்கனவே பார்த்தாச்சு. So we have already seen that decoding. அதே மாதிரி யெகோவாங்கற பெயருக்குள்ள The same way the name of Jehovah, அதுக்குள்ள யெகோஷுவாங்கற பெயர் இருந்தது நம்ம பார்த்தோம். we have also seen there is Yehoshua's name in it. இப்போ நம்ம ஷம்மாங்கற வார்த்தை குறித்து டீகோட் பண்ணலாம். Now let's decode the word Shammah. பாருங்க யெகோவா ஷம்மா அப்படினு சொன்னா When we say Jehovah Shammah, யெகோவா இருக்கிறார் அப்படினு சொல்லி அர்த்தம். that means Jehovah is there. எப்பவும் நீங்க அவர்ட்ட கேட்டிங்கன்னா Whenever you ask him, அவர் எப்பவும் சொல்வார் நான் இருக்கிறேன் அப்படினு சொல்லி சொல்வார். he will always say I am there. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி சொல்வார். I am as I am, he will say. பாருங்க யெகோஷுவா யாரு? Who's Yehoshua? கர்த்தர் சொன்னார், Lord said, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ wherever 2 or 3 are gathered in my name, அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். there am I in their midst. அதனுடைய இந்த டீகோடிங் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். When you understand this decode, when you see this decoding, you will understand. பாருங்க இந்த இருக்கிறேன் அப்படிங்கற வார்த்தையை நம்ம டீகோட் பண்ண போறோம். Now we're going to decode the word which is called as is there. இப்போ இந்த ஷம்மால இந்த 2 வார்த்தையை எடுத்துக்கிடுங்க. Now in Shammah, if you take these 2 words, இதுல ஒன்னு வந்து ஷின், அடுத்தது வந்து மெம். one is shin and the other one is mem. இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா If you join both of them, அதுக்கு அர்த்தம் வந்து பெயர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். there's one meaning which says name. இன்னொரு மீனிங் என்னன்னா glory அப்படிங்கிற மீனிங் வரும். And another meaning to it is glory. அடுத்தது there அப்படிங்கிற மீனிங் வரும். அங்கே அப்படிங்கிற இங்கே அப்படிங்கிற மீனிங் வரும். And we get one more thing which is called as there. சோ இப்படி இந்த மீனிங் எல்லாம் அதுக்கு உண்டு. So these are the meanings for it. இப்போ இந்த கடைசி எழுத்தை பாத்தீங்கன்னா, Now if we see the last alphabet, இத ஹே அப்படினு சொல்றோம். we say it as hey. இந்த ஹே அர்த்தம் என்னது? What do you mean by hey? ஹே அப்படினா behold. Hey means behold. அத பாரு அப்படினு சொல்லி அர்த்தம். That means to see. யாரை பார்க்கணும்?
Whom should we see? நம்ம பேரை பார்க்கணும். We have to see the name. யாருடைய பேரை பார்க்கணும்? Whose name we have to see? கர்த்தருடைய பேரை பார்க்கணும். We have to see the name of the Lord. சோ இது என்ன காரியம்? What is this? கர்த்தருடைய பேரை பார்க்கணும்ங்கிறது என்னது? What does it mean by saying we have to see the name of Lord? நம்ம கர்த்தருடைய பேரை பார்க்கணுமா? Do we have to see the name of the Lord? அவருடைய பேரை எப்படி பார்க்கிறது? How can we see the name of the Lord? பாருங்க, இந்த காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு சர்ச்சை நடந்துட்டு இருக்குது. This is the searching, a big searching happening nowadays. ஏன்னா பேர்ல தான் எல்லாமே அடங்கி இருக்குது. Because everything is hidden in that name. இந்த பேரை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, If you understand the name, நீங்க எல்லாத்தையுமே நீங்க அறிந்து கொள்ள you முடியும். will understand everything. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் The book of Matthew, 18ஆம் அதிகாரம் 18th chapter. 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's read the 20th verse. For where there are 2 or 3 gathered together in my name, there am I in their midst. பாருங்க, வேதம் சொல்லுது, The word says, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ, for where 2 or 3 are gathered together in my name, அங்கே நான் அவங்க மத்தியில இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். there am I in the midst of them, he says. அவங்க மத்தியில நான் இருக்கிறேன். He says in the midst of them. அந்த இருக்கிறேன்னு சொல்றாருல. So he says, there am I. சோ அந்த தேர்ங்கிற அந்த வார்த்தை, The word there, அதுக்கு ஷாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. it said as Sham. அவங்க மத்தியில நான் இருப்பேன். I will be there in the midst. அதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க? What do we say it in Hebrew? ஷாம் அனி பெத்தோகேம். Sham ani betokem. பாருங்க, இந்த வார்த்தை, அந்த ஷாம் அனி பெத்தோகேம், This word, this sentence Sham ani betokem, அதுல ஷாம் அனி, in that the Sham ani, அங்கே நான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். that means there I am. பாப்போ, நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். That means I will be there. சோ ஷாம் அனி அப்படிங்கற வார்த்தை, The Sham ani, this word. சோ யார் அங்க இருப்பா? Who will be there? யெகோவா இருப்பார் அங்க. Jehovah will be there. யெகோஷுவா அங்க காணப்படுவார். Joshua will appear there. சோ எங்க 2 பேர் 3 பேர், Wherever 2 or 3, நீங்க யெகோஷுவாவுடைய பேர்ல கூடி இருக்கிறீங்களோ, you get together in the name of Yehoshua, அங்கே அவர் அங்க இருக்கிறார். so there he is in your midst. பாருங்க, இந்த ஒரே இதுல 2 வார்த்தை நீங்க பார்க்கலாம். See, in this one word you can see two words. யெகோஷுவாவுடைய பேர்ல, In the name of Yehoshua, நீங்க கூடி இருக்கும்போது, when you are gathered, அங்கே அவர் நம்ம கூட இருக்கிறாராம். there he is in our midst. சோ ஷாம் அப்படினா தேர்னு சொல்லி அர்த்தம். Sham means there. அங்க அவர் இருக்கிறார் நம்ம கூட. He is there. சோ இப்போ இந்த வார்த்தை திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். I am showing you this word once again. நம்ம அவருடைய பேரை பார்க்கணும். We have to see his name. behold னா பாரு. Behold means to see. யாரை பார்க்கணும்? Whom should we see? கர்த்தருடைய பேரை பார்க்கணும். We should see the name of the Lord. அதனால தான் ஒவ்வொருத்தரும் இந்த சாலமோனை பாருங்க. That's why when we say Solomon, அவர் கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார். he builds a tabernacle for his name. பாருங்க, இப்போ நான் தமிழ்ல ஒரு காரியம் உங்களுக்கு 2 டிரான்ஸ்லேஷன்லயும் ஒரு வசனம் வாசிக்க சொல்றேன். Now I'm going to ask them to read one verse with different translation. மீகா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். That is Micah 6:9. முதல்ல தமிழ்ல வாசிக்கலாம். Let's read it in Tamil first. அதுக்கு பிறகு இங்கிலீஷ்ல நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். பைபிள் சொல்லுது தமிழ்ல, In Tamil the Bible says, ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான் அப்படின்னு கொடுத்திருக்கு. and the man of wisdom will respect your name. இதுதான் நம்ம தமிழ்ல நான் பார்க்குற டிரான்ஸ்லேஷன். This is what we see in Tamil translation. ஆனா இங்கிலீஷ்ல என்ன எழுதி இருக்கு பாருங்க. But let's see what is it there in English. Lord's voice cried unto the city, and the man of wisdom shall see thy name. பாருங்க, வேதம் சொல்லுது, The Bible says, ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, if you read it in English, ஞானம் உள்ளவன் அவருடைய நாமத்தை பார்ப்பான். the man of wisdom shall see thy name. நம்ம யாரும் இது ஹேன் என்னது பாரு. He means what? To behold, to see. ஷேம் அப்படினா பெயர். Shame means name. இது யாருடைய பேரு? Whose name? தேவனுடைய பேரை பார்க்கணும். You have to see the name of the Lord. யார் பாப்பா? Who will see? ஞானம் உள்ளவன் தேவனுடைய நாமத்தை பார்ப்பான். The man of wisdom will see the name of the Lord. எங்க பாப்பாங்க? Where will they see it? வேதத்துல பாப்பாங்க. They will see it in the Bible. வேதத்துல பார்ப்பாங்க. They will see it in the Bible. அவருடைய நாம
நாமத்தை நீங்க பார்க்கணும். You have to see his name. இந்த கடைசி நாட்கள்ல The end, in this end time, அவருடைய நாமத்தை யாரெல்லாம் பார்க்கறாங்களோ, whoever sees their name, பாருங்க நாமம்னு சொல்லும்போது when we say name, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, if you see Revelation 13th chapter, அதுல ஆன்டி கிரைஸ்டுடைய பெயரும் கொடுக்கப்பட்டிருக்குது. there we also have the name of Antichrist. அதுல கடைசி வசனத்தை வாசிக்கலாம். If you read the last verse, இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. பாருங்க வேதம் சொல்லுது, the Bible says, புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். and those who the one whose wisdom let him count. சோ இப்போ யாருடைய பெயரை கணக்கு பார்க்கணுமா? So whose name we have to number? அது ஆன்டி கிரைஸ்டுடைய நம்பரை நம்ம கணக்கு பார்க்கணும். You have to number we have to calculate the numbers of Antichrist. சோ அவனுடைய பெயர்ல ஒரு லக்கம் இருக்குது. So there is a number for his name. அதை யாரு கால்குலேட் பண்ணுவாங்க? Who will count that? வெறும் யார்ட்ட விஸ்டம் இருக்கோ அவங்க தான் கால்குலேட் பண்ணுவாங்க. Those who have wisdom will count it. ஞானம் உள்ளவன் அதை கணக்கு பார்க்க கடவன். The man of wisdom will count it. சோ அதே போல Same way, ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய நாமத்தை பார்ப்பான். the one with wisdom will see the name of இந்த God. கடைசி நாட்கள்ல In this last age, நீங்க அவருடைய நாமத்தை பார்க்கணும். you have to see his name. நீங்க அவருடைய மகிமையை பார்க்கணும். You have to see his glory. பாருங்க இந்த ஷாம் அப்படினா The Sham means, அதுக்கு பெயர்ங்கிற மீனிங் இருக்குது. that means name, அடுத்து க்ளோரிங்கிற மீனிங் இருக்குது. and it also means glory. சோ நீங்க அவருடைய யெகோஷுவாவுடைய மகிமையை பார்க்கணும். So you have to see the glory of Yehoshua. நீங்க அவருடைய மகிமையை பார்க்கும்போது If you see his glory, என்ன நடக்கும்? what will happen? பாருங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's read 1 John 3rd chapter verse 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க பைபிள் சொல்லுது, The Bible says, இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். now we are the children of God. இனி எவ்விதமா இருப்போம் சொல்லி யாருக்கு வெளிப்படல. And what we are going to be, that is not revealed to anybody. ஆனால் அவர் வெளிப்படும் போது, But when he will be revealed, யார் வெளிப்படும் போது? who has to be revealed? யெகோஷுவா வெளிப்படும் போது, When Yehoshua will be revealed, நாம் அவரை இருக்கிற வண்ணம் அவரை தரிசிப்பதினால், we will see him as he is. அதனால நம்ம அவருக்கு ஒப்பாக மாறிடுவோமா? We will become like him. சோ அவர் எப்படி இருக்கிறாரோ, So as he is, அதே போல நம்மளும் மாறுறதுக்கு same way, if we want to we have to change. நீங்க அவரை பார்க்கணும். You have to see him. நீங்க அவருடைய மகிமையை பார்க்கணும். You have to see his glory. நீங்க அவருடைய நாமத்தை பார்க்கணும். You have to see his name. அவருடைய நாமத்தை நீங்க பார்க்கும்போது, If you see his name, நீங்க அவரை போல மாறிடுவீங்க. you will become like him. இந்த யெகோவா ஷம்மாங்கிற பெயருக்குள்ள In the name Yehovah Shammah, அது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெயர். it's going to transform you. இந்த யெகோவா ஷம்மாக்குள்ள In this Yehovah Shammah, இதுல மரணம் கிடையாது. there is no death. நீங்க அன்னைக்கு எசேக்கியேல் நாட்கள்ல In the days of Ezekiel, யெகோவா ஷம்மான்னு சொல்லி சொன்னார். he said Jehovah Shammah. இப்பவும் நீங்க கேட்டீங்கன்னா, If you ask today, அவர் இன்னைக்கும் சொல்வார் நான் யெகோவா ஷம்மான்னு சொல்லி. today also he will say Jehovah Shammah. அதான் கர்த்தர் இருக்கிறார். That means God is there. அவர் எப்பவுமே பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறார். He is always there in present நீங்க tense. நாளைக்கு கேட்டாலும் If you ask tomorrow, நான் இருக்கிறேன் தான் சொல்லுவார். he will say I am there. அதனால தான் யெகோஷுவா சொன்னார், That's why Yehoshua said, ஆபிரகாம் உண்டாறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன். before Abraham was I am. நான் இருக்கிறேன் சொல்லி சொன்னார். He said I am. Is there, அவர் இருக்கிறார். He said he is there. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the same yesterday, today and forever. அவர் எப்பவும் பிரசன்ட் டென்ஸ் தான். He is always present tense. இன்னைக்கு அவர் நம்ம கூட இருக்கிறார். Today he is with us. யெகோஷுவா நம்ம கூட இருக்கிறார். Yehoshua is with us. அப்ப இன்னொரு வார்த்தை நம்ம சொல்லலாம். We can say one more word. யெகோஷுவா ஷம்மான்னு சொல்லி சொல்லலாம். We can say Yehoshua Shammah. நம்ம அவரை பார்க்கும்போது When we see him, அவரை போல மாறிடுவோம். we will become like him. அவருக்கு எப்படி மரணம் இல்லையோ, As he does not have death, அவர் எப்படி மரணத்தை ஜெயித்தாரோ, as he conquered the death, அதே போல நம்மளும் மரணத்தை ஜெயிப்போம். same way we are going to conquer the death. கடைசி சத்ருவாகிய மரணத்தை நம்ம ஜெயிக்கணும். We have to conquer the last enemy, death. அந்த மரணத்தை நம்ம ஜெயிக்கும் போது, When we conquer the death, மரணம் மீண்டும் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்பது நிறைவேறும்.
that the death was solved into victory that will be fulfilled. So இன்னைக்கு அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு Today, if that prophecy has to be fulfilled, நீங்க காரணமா இருக்கணும். you have to be the reason. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? For that, what we have to do for that? நீங்க யெகோஷுவாவுடைய மகிமையை பார்க்கணும். You have to see the glory of Yehoshua. நீங்க யெகோஷுவாவுடைய பேரை பார்க்கணும். You have to see the name of Yehoshua. யெகோஷுவா எப்பவுமே பிரசன்ட் டென்ஸ் தான். Yehoshua is always present tense. இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. Just remember how நம்ம we அவருடைய are. நாமத்தை பாருங்க. We have to see the name of the Lord. யெகோஷுவாங்கற பேருக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குது. Everything abides under Yehoshua. இந்த 7 கூட்டு பேரை பார்த்தோம். We had seen the 7 compound name. முதல்ல யெகோவா ஈரே பார்த்தோம். First we had seen Jehovah Jireh. அதாவது அவர்தான் ப்ரொவைடர். He is the provider. இன்னைக்கு நமக்கு ப்ரொவைடர் யாரு? Who is the provider today? யெகோஷுவா தான் நமக்கு ப்ரொவைடர். Yehoshua is our provider. அவர் சொன்னார், He said, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். whatever he shall ask in my name, I will do it. அவர்தான் நமக்கு ப்ரொவைடரா இருக்கிறார். He is our provider. அதுக்கு பிறகு யெகோவா ராஃபாவை பார்த்தோம். We had seen Jehovah Rapha. யெகோவா ராஃபானா என்ன? What do you mean by Rapha? நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. யெகோவா ரோஃபேகா அப்படிங்கறது பார்த்தோம். Jehovah Ropheka we had seen. இன்னைக்கு நமக்கு ரோஃபேகா யாரு? Who's our Ropheka? இன்னைக்கு நமக்கு யெகோஷுவா தான் ரோஃபேகா. Today Yehoshua is our Ropheka. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை சுகமாக்குறவர். He sends his word and heals us. அப்புறம் மூணாவது காரியத்தை பார்த்தோம். And the third thing we had seen, யெகோவா செதேக்னு சொல்லி பார்த்தோம். Jehovah Sedek. யெகோவா நீதி அப்படினு சொல்லி பார்த்தோம். Jehovah righteous. இன்னைக்கு யார் நீதிமான்? Who is the righteous today? யெகோஷுவா தான் நமக்கு நீதிமானா இருக்கிறார். Yehoshua is the righteous for us. அவர் இந்த உலகத்துல வந்து When he came to this world, பாவிகளை மனம் திரும்ப வைக்கிறதுக்காக வந்தார். he came into the world to call sinners into repentance. இன்னைக்கு நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். Today he is making us righteous. அவர்தான் யெகோஷுவா நமக்கு யெகோவா ஈரேயா இருக்கிறார். Yehoshua is our Jehovah Jireh. யெகோவா ராஃபாவா இருக்கிறார். யெகோவா செதேக்கா இருக்கிறார். He is Jehovah Sedek. இந்த மூன்று காரியமும் யெகோஷுவாக்குள்ள வந்தாச்சு பாருங்க. This all three things have come under Yehoshua. அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம். After that we had seen யெகோவா ஷாலோமை பற்றி பார்த்தோம். We had seen Jehovah Shalom. சமாதானத்தை கொடுக்கிறவர் யார்? Who gives us peace? யெகோஷுவா தான் நமக்கு சமாதானத்தை தருகிறார். Yehoshua gives us peace. அடுத்து யெகோவா ரோய் பார்த்தோம். We had seen Jehovah Roi. யெகோவா ரோய் யாரு? Who's Jehovah Roi? அவர்தான் நமக்கு மேய்ப்பன். He is our shepherd. இன்னைக்கு நமக்கு யெகோஷுவா நமக்கு மேய்ப்பனா இருக்கிறார். Yehoshua is our shepherd. அதுக்கு பிறகு நம்ம யெகோவா நிசி பார்த்தோம். Then we had seen Jehovah Nissi. அதாவது ஜெயம் கொடுக்கிறவர் சொல்லி பார்த்தோம். He is a victory giving God. இன்னைக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் யார்? Who is our victory giving God today? உலகத்துல உபத்திரம் உண்டு. There are tribulation in this world. நான் உலகத்தை ஜெயித்தேன். I had conquered the world. சோ நீங்களும் ஜெயிப்பீர்கள் அப்படி சொல்லி You சொன்னார். will also overcome. இன்னைக்கு அவர்தான் நமக்கு யெகோவா நிசியா இருக்கிறார். He is our Jehovah Nissi. அடுத்து ஏழாவது யெகோவா ஷம்மா. And the seventh one Jehovah Shammah. யெகோவா ஷம்மா அப்படினா நான் இருக்கிறேன் அப்படினு சொல்லி அர்த்தம். Jehovah Shammah means I am there. இன்னைக்கு உங்க கூடயே இருக்கிறார். Today he is there with you. நீங்க உங்க வீட்ல அங்க இருந்துட்டு இருக்கிறார். Oh, he is there in your house. இன்னைக்கு இங்கேயும் இருக்கிறார். He is there here also. நாளைக்கும் இருக்கிறார். Tomorrow also he is நாளை there. கழிச்சும் இருக்கிறார். Day after tomorrow also he is அவர் there. எப்பொழுதும் இருக்கிறார். He is always there. அவர் எப்பவும் ஷம்மாவா இருக்கிறார். He is always Shammah. அவர் யெகோஷுவா இன்னைக்கு ஷம்மாவா இருக்கிறார். He is Yehoshua Shammah. இந்த 7 கூட்டு பெயர்களும் All the 7 compound names, ஒரே பெயராகிய யெகோஷுவாவுக்குள்ள பரிபூர்ணமாய் இருக்குது. it's completed in one name Yehoshua. அதனாலதான் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், That's why the completion of Godhead, அது சரீர பிரகாரமாக யெகோஷுவாவுக்குள்ள இருக்குது. it is as per flesh, it is under Yehoshua. சோ எல்லா நாமத்திற்கு வல்லமை ஒரே நாமமாய் யெகோஷுவாக்குள்ள இருக்குது. And this power of all the name abides under one name Yehoshua. இன்னைக்கு நீங்க திரும்பவும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள போணும்னா, Today if you want to enter to that Eden garden once again, எந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து நம்ம துரத்தப்பட்டோமோ, and from where we were driven out, அதே தோட்டத்துக்கு மீண்டும் போணும்னா, if you want to go back to that garden, உங்களுக்காக ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. there's a name given for you. இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. There's a name given to you for
அதுதான் to be saved. யெகோஷுவா. That name is Yehoshua. அந்த பெயருக்குள்ள 7 கூட்டு பெயர்களுடைய தன்மையும் அடங்கி இருக்குது. And the whole character of the 7 compound name abides in that name. இந்த பெயர் உங்களை அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள உங்களை வழிநடத்தி செல்லும். This name will take you to the Eden garden. இந்த ஒவ்வொரு பெயருக்குள்ள டீகோடிங்கும் நீங்க திரும்ப திரும்ப நீங்க படிச்சு பாருங்க. You just keep on checking the decoding for each name again and again. உங்களுக்கு புது புது வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். God will give you new revelations. பாருங்க இந்த 3 நாளும் All these 3 days நம்ம இந்த யெகோவா கூட்டு பெயர்களை பற்றி நம்ம மெடிடேட் பண்ணோம். we had meditated about the compound names of Jehovah. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார்னு சொல்ல I விசுவாசிக்கிறேன். believe that God might have blessed you. நிச்சயமா ஆசீர்வதித்திருப்பார். God might have blessed you. நீங்க உங்க சாட்சிகளை எங்களுக்கு அனுப்பலாம். You can send your witness to us. கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God will bless us all. நாம் ஜெபிக்கலாமா? Let's pray. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். Let's close eyes and play. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, Oh, the creator of the heaven and the earth, our Elohim God. எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. Our El Shaddai God, we praise you. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். We pray in the name of Yehoshua the Messiah. எங்களை இந்த 3 நாளும் எங்களை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. Oh, you has blessed us these 3 days. We thank you, Lord. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த உம்முடைய நாமத்தை நாங்க டீகோட் பண்ணும்போது Every day when we decoded your name, அந்த நாமத்தின் தன்மைகள் எல்லாம் யெகோஷுவாக்குள்ள எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் அப்பா. oh, we had seen how the character of each name is there in Yehoshua. பாருங்க கர்த்தாவே அந்த நாமத்துக்காக நன்றி. Lord, we thank you for that name. இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பெயருக்காக நன்றி. The name which you had given to us in this world, we thank you for that. யெகோஷுவாங்கற பெயருக்காக நன்றி. We thank you for Yehoshua's name. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. You bless every one of us. பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். Oh Lord, you provide them with all their needs. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். We ask this prayer in Yehoshua Messiah's நீர் name. ஒவ்வொருத்தருக்கும் யெகோவா ஈரேயா இருங்க. You be Jehovah Jireh to everyone. ஒவ்வொருத்தருக்கும் யெகோவா ரோயா இருங்க. You be Jehovah Roi to everyone. யெகோவா ஷாலோமா இருங்க. You be Jehovah Shalom. யெகோவா ஷம்மாவா இருங்க. You be Jehovah Shammah. யெகோவா நிசியா இருங்க. You be Jehovah Nissi. யெகோவா சித்கேனுவா இருங்க. You be Jehovah Sitkenu. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. You bless Lord. அவருடைய வாழ்க்கையில எந்த குறையும் வரக்கூடாது. There should be nothing lacking in their life. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஷாலோம் உண்டாகட்டும். Let there be shalom to everyone. ஆசீர்வதிங்க. Bless Lord. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் We தருகிறோம். humble ourselves and give unto you. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. And the deliverer and the salvation giver, we ask this name, prayer in Yehoshua Messiah's name. ஆமென். Amen. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. The Lord bless us all. நிச்சயமா உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். I believe that God has blessed you all. இன்னும் அநேக டீகோடிங்கோட உங்களோட சந்திக்க போகிறேன். We're gonna meet us again with more decodings. இன்னும் நீங்க ஏதாவது டீகோடிங் பண்ணிருந்தீங்கன்னா If you have tried some decodings, நீங்க அதை எங்களுக்கு அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல. you can send us through WhatsApp. எங்க நம்பர் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகதான் செய்யுது. Our number is flashing on the screen. டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த நம்பர் And கொடுக்கப்பட்டிருக்குது. we have also mentioned it in the description. சோ நீங்க அந்த நம்பருக்கு நீங்க அனுப்புங்க உங்க டீகோடிங். So you please send the description, the decodings through WhatsApp. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless us all. ஆமென். Amen.